Hello everyone, Assalamu alaikum. Welcome to Fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம homemade pan pizza எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மைதா 1 கப், தயிர் 1/2 கப், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், ஆலிவ் ஆயில். இது இல்லாதவங்க நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மைதா கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சர்க்கரை, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்ல புளிப்பான தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் எவ்வளோக்கு எவ்வளோ புளிப்பாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மாவு வந்து நல்லா வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், கையில் கொஞ்சம் ஒட்டி தான் வரும், ஆனாலும் கொஞ்சம் நல்லா பிசைய அது கரெக்டாகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாதவங்க ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக கன்சிஸ்டன்சி மாறுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. இதுக்கிடையில் இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கார்லிக் 1/2 ஸ்பூன், ஆரிகானோ பவுடர் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம பீஸா சாஸ் ரெடி. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீஸா டோவை பாருங்கள், ஈக்குவல் பார்ட்ஸாக 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கையிலேயே நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு சென்டர்லாம் நல்லா சன்னமாக இருக்கிற அளவுக்கு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு பேனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த பீஸா சாஸை நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெஜ்ஜீஸ் வந்து நம்மளோட இனோவேஷன் தான். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த அளவுக்கு வெஜ்ஜீஸ் போட்டு, மெயினாக இதுக்கு கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ கூட வந்து உங்களோட சாய்ஸ் தான். சிக்கன்லேருந்து என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீஸ் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பீஸா வந்து நல்லா சாஃப்டாக அண்ட் சூவியாக வரும். இந்த மாதிரி ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோ ஃப்ளேக்ஸும் போட்டுக்கோங்க. நல்லா சீஸ் மெல்ட் ஆகி வந்துருச்சுனாலே நம்ம பீஸா ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம பீஸா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.